ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Dermadew Glow Cream ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்கின் பிரைட்டனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம ஸ்கின் வந்து டல்னஸாக இருக்குது, சன் பர்ன்ஸ், ஸ்கார்ஸ், விங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்கின் டல்னஸாக இருக்குது, அன்இவன் ஸ்கின் டோன் இந்த மாதிரி இருக்கவங்க யூஸ் பண்ணும்போது ஸ்கின்க்கு நல்ல ஹைட்ரேஷன் வந்து இந்த க்ரீம் வந்து தரும். இதில் வந்து விட்டமின் இ, ஆலோவேரா, கிளிசரின் இருக்குது, ஜோஜோபா ஆயில் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் வந்து நல்லாவே ஸ்கின் டோன் வந்து நல்லா சேஞ்சஸ் வந்து கொடுத்து ஸ்கின்க்கு நல்ல க்ளோ வந்து தருது. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்க மென் அண்ட் உமன் ரெண்டு பேரும் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து தருது அப்படின்னா, இது வந்து ஸ்கின்க்கு நல்ல ஹைட்ரேஷன் வந்து தரும். ஸோ ட்ரை ஸ்கின் இந்த மாதிரி அதாவது அடிக்கடி வந்து உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஆகிட்டே இருந்தால் இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ட்ரைனஸ் ஆகாமல் ஸ்கின்க்கு நல்ல மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் வந்து தரும். அண்ட் ஸ்கின்க்கு நல்ல ஒரு பிரைட்டனிங் எஃபெக்ட், அதாவது அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் அண்ட் க்ளோயிங் லுக் வந்து இந்த க்ரீம் வந்து நம்மளுக்கு தருது. அண்ட் ஃபேஸில் வந்து டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது லைட்டாக வந்து கம்மி பண்ணும். அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா க்ரீஸி ஃபீல் அந்த மாதிரி இல்லாமல் ஆயிலியாகவும் இல்லாமல் ஸ்கின்க்கு நல்லாவே இந்த க்ரீம் வந்து செட் ஆகும். ஸோ ஈவன் ஸ்கின் டோன் இந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியுது. அண்ட் இந்த க்ரீமில் வந்து மெயினாக வந்து விட்டமின் இ வந்து இருக்குது. இது வந்து ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டிங்காகவும் ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஸ்கின்க்கு நல்ல ஹைட்ரேஷன் வந்து தரும். ஸோ ட்ரை ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்க யூஸ் பண்ணும்போது ஸ்கின்க்கு நல்ல ஹைட்ரேஷன் வந்து தருது. அண்ட் கிளிசரின் வந்து ஸ்கின்னை வந்து சாஃப்டாகவும் ஹைட்ரேட்டிங்காக வந்து வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஜோஜோபா ஆயில் வந்து ஸ்கின்னை வந்து நல்லாவே டீப்பாக வந்து நரிஷ் பண்ணும். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஸ்கினுக்கு இந்த க்ரீம் வந்து நல்லாவே செட் ஆகும். ஸோ ட்ரை ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்க இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின்க்கு நல்ல சாஃப்ட்னஸ், க்ளோ வந்து கண்டிப்பாக வந்து தரும். அண்ட் இந்த க்ரீம் வந்து மெயினாக யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த பிரைட்னிங் ஸ்கின் வந்து வேணும், ஸ்கின்க்கு நல்ல க்ளோ வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணும்போது நல்லாவே க்ளோயிங் ஸ்கின் நம்மளுக்கு வந்து தருது. அதே மாதிரி டார்க் ஸ்பாட், பிம்பிள்ஸ், ஆக்னே, ஸ்கார்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் லைட்டாக வந்து கம்மி பண்ணும். அண்ட் ப்ரிங்கிள்ஸ், ஃபைனஸ் இந்த மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து லைட்டாக வந்து கம்மி பண்ணும். ஸோ இன்க்ரீடியன்ஸ் வைஸ் பார்த்தா இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இந்த மாதிரி தான் வந்துருக்கு. விட்டமின் இ இருக்குது அண்ட் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து இருக்கனால சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. அண்ட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸுமே இதில் வந்து கிடையாது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் 50 கிராம் பேக் இந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா 300 rupees இந்த மாதிரி வந்து வரும். அண்ட் இது வந்து ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா வெப்சைட்லேயுமே வந்து இருக்குது. ஆஃப்லைனில் மெடிக்கல் ஷாப்ஸில் ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கலாம். ஸோ யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைட்டில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீம்க்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இதுவே ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் நல்லா ஹைட்ரேஷனாக வந்து ஸ்கின்னை வந்து வச்சிருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ட்ரை ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்க அப்ளை பண்ணும்போது ஸ்கின்க்கு நல்லாவே வந்து ஹைட்ரேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் வந்து வ்ரிங்கிள்ஸ் ஆகட்டும், ஃபைன் லைன்ஸ் இந்த மாதிரி வராமையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த க்ரீம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த க்ரீம் வந்து யாருக்கு சூட்டபிளாக இல்லைன்னு பார்த்தா மெயினாக வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்க அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேரெக்டாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணாமல் பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு இரிட்டேஷன், ரெட்னஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நீங்கள் ரெகுலராக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆக்னே ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்க ஃபேஸில் வந்து ஆயிலியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த க்ரீம் அப்ளை பண்ணும்போது ஓவர் ஃபீல், அதாவது ஓவராக ஆயிலி ஃபீல் அந்த மாதிரி ஸ்கின்க்கு வந்து தருது. அண்ட் இது வந்து ஃபேர்னஸ் க்ரீம் அந்த மாதிரி கிடையாது. ஸ்கின்க்கு வந்து ஹைட்ரேஷன் அண்ட் க்ளோ மட்டும்தான் இந்த க்ரீம் வந்து தரும். ஸோ ட்ரை ஸ்கின்க்கு தான் இந்த க்ரீம் வந்து மெயினாக வந்து செட் ஆகும். அண்ட் இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மார்னிங்கில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீமுக்கு முன்னாடி இந்த க்ரீம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நைட்டில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சீரம் இல்லை நைட் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது ஸ்கின்க்கு க்ளோ வந்து கண்டிப்பாக வந்து தருது. ஸோ பான்ஸ் க்ரீம், ஃபேர் அண்ட் லவ்லி, க்ளோ அண்ட் லவ்லி இந்த மாதிரி நம்ம ஃபேர்னஸ் க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக இந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேர்னஸ் க்ரீம் கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு ஸ்கின் வந்து க்ளோ அண்ட் ஹைட்ரேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஓவராலாக இந்த Dermadew க்ளோ க்ரீம் வந்து ஆயிலி ஸ்கின் ஆகட்டும், காம்பினேஷன் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்க யூஸ் பண்ணும்போது நல்லாவே மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் வந்து தரும். அதே மாதிரி க்ளோ அண்ட் ஹைட்ரேஷன் வேணும் அப்படின்னாலும் இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஆக்னே ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் கண்டிப்பாக வந்து டாக்டர் கன்சல்ட்டிங் வந்து தேவைப்படும். ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.